ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைய நாள்ல நாம எல்லோரும் ஒரு உறவுல இருக்கோம். அது காதலா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப உறவா இருக்கலாம். ஆனா மனுஷங்கிறவங்க ஒரு நதி மாதிரிங்க. எப்பவும் ஒரே இடத்துல நிக்க மாட்டாங்க. காலப்போக்குல மாறுவாங்க. அவங்க எண்ணங்கள் மாறும். சில சமயம் நம்மளோட அவங்களுக்கான உறவும் மாறும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அவங்க உங்கள விட்டு விலகி போறாங்கன்னு தெரிஞ்சா அந்த வலி எப்படி இருக்கும்? மனசுல ஒரு பயம் வரும் இல்லையா? ஏன் இப்படி ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க உண்மையிலேயே விலகப் போறாங்களா? இல்ல என் கற்பனையா? இந்த மாதிரி 1000 கேள்விகள் நம்ம மனசுல ஓடும். உண்மை என்னன்னா, எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரே நாள்ல நடக்காது. ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அதிர்வுகள் வர்ற மாதிரி ஒருத்தவங்க நம்மள விட்டு விலகப் போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க சில அறிகுறிகளை, சில சிக்னல்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாம தான் அதை கவனிக்கத் தவறிடுறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம பேசப் போறோம். குறிப்பாக பெண்களிடம் இந்த அறிகுறி இருந்தா அவங்க உங்கள விட்டு விலகப் போறாங்கன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகளை நாம தெரிஞ்சுக்கிட்டா உறவை சரி செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது அந்த மாற்றத்தை நாம ஏத்துக்கிட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது நமக்கு உதவும். இது யாரையும் குறை சொல்ற வீடியோ கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நண்பர்களே, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் விலகி போறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமில்லை. நிறைய காரணங்கள் இருக்கலாம். பொதுவா இந்த விலகல் ஏன் நிகழுதுன்னு பாத்தீங்கன்னா, சில அடிப்படை காரணங்களை நாம தெரிஞ்சுக்கணும். 1. உணர்வு பிணைப்பில் ஏற்படும் விரிசல். ஒரு உறவோட உயிர்நாடியே உணர்வு பிணைப்புதான். பேசும்போது உற்சாகமா பேசுவாங்க. உங்க கஷ்டத்தை அவங்க கஷ்டமா நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா இப்போ அவங்க விலக ஆரம்பிச்சாங்கன்னா, உங்ககிட்ட பேசும்போது ஒரு உணர்ச்சி இல்லாத உறைந்த குரல், ஃபிளாட் டோன் வெளிப்படும். நீங்க என்ன சொன்னாலும் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க வேற வேலைய பார்க்க போயிடுவாங்க. அந்த ஆர்வம், அந்த உணர்ச்சி பூர்வமான முதலீடு குறைஞ்சிடும். அறிகுறி: அவங்க உங்ககிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. மொபைலையோ வேற எதையோ பார்த்து பேசுவாங்க. நீங்க சொல்ற விஷயத்துக்கு அவங்க ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். 2வது தகவல் பரிமாற்றம் குறைதல். உறவின் ஆயுள் ரேகை எதுன்னு கேட்டீங்கன்னா அது கம்யூனிகேஷன் தான். ஒரு காலத்துல நீங்க அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புனா 10 நிமிஷத்துல ரிப்ளை வரும். இப்போ நீங்க மெசேஜ் அனுப்புவீங்க. அவங்க அத சீன் பண்ணிடுவாங்க. ஆனா ரிப்ளை வராது. இல்லனா அவங்க ரிப்ளை பண்ற நேரம் ரொம்ப தாமதமாகும். அதுவும் எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு பெரிய பாரா மாதிரி அனுப்பியிருப்பீங்க. ஆனா அவங்க ஒரே வார்த்தையில சரி, ஓகே, ஹம்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அறிகுறி: அவங்களாவே உங்ககிட்ட பேச வர்றது ரொம்ப குறைஞ்சிடும். நீங்க தான் எப்பவும் அவங்க பின்னாடி ஓடி ஓடி பேச வேண்டியிருக்கும். 3. திட்டங்களை தவிர்க்கிறது. இன்னொரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, எதிர்கால திட்டங்களை தவிர்க்கிறது. 1 மாசத்துக்கு முன்னாடி நாம இந்த இடத்துக்கு போகணும், இத பண்ணணும்னு ஆர்வமா பேசினவங்க இப்போ நீங்க வெளியே எங்கேயாவது போக கூப்பிட்டா, இல்ல எனக்கு வேலை இருக்கு, இல்ல எனக்கு மூட் இல்லன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. திட்டமிடுதலை, பிளானிங் ஒத்தி போடுவாங்க அல்லது ரத்து செய்வாங்க. உங்க கூட இருக்கும் நேரத்தை அவங்க தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது விலகலின் மிக முக்கியமான சிக்னல். அறிகுறி: அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை பத்தி பேசும்போது அதுல நீங்க இருக்க மாட்டீங்க. நான் என் நண்பர்களோட போறேன், நான் தனியா போறேன்னு உங்க பங்களிப்பை அவங்க குறைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. 4வது தனிப்பட்ட இரகசியங்கள் குறைவது. ஆரம்ப காலத்துல அவங்க மனசுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய கனவுகள் வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா விலகல் ஆரம்பிச்சுட்டா அந்த பகிர்வு குறைஞ்சிடும். அவங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அத நீங்க மத்தவங்க கிட்ட இருந்துதான் கேள்விப்படுவீங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, இல்லைன்னா உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லலாமான்னு அவங்க குழப்பம் அடைஞ்சா நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களோட அந்த சிறப்பு வாய்ந்த இடம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு. இப்போ நாம பார்த்த இந்த அடிப்படை காரணங்கள் தான் உணர்வு பிணைப்புல விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கான ஆரம்ப அறிகுறிகள். அடுத்த பிரிவுல இன்னும் கொஞ்சம் ஆழமான கவனிக்க வேண்டிய அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். இப்போ நாம பார்த்த அறிகுறிகள் கொஞ்சம் பொதுவானவை. ஆனா இந்த அறிகுறிகள் ஒரு உண்மை கதையில எப்படி வெளிப்படும்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்க மனசுல ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு
புரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியை கேளுங்க. 1. கௌதமின் கதை குறை சொல்லும் குணம் அதிகரிக்கும்போது த ஃபால்ட் ஃபைண்டிங் ஸ்டேஜ். என்னோட நண்பன் கௌதம். அவனுடைய காதலி சுபா ரொம்ப அன்பான பொண்ணு. ஒரு வருஷம் நல்லா போச்சு. ஆனா ஒரு கட்டத்துல சுபா விலக ஆரம்பிச்சா. எப்படி தெரிஞ்சது? முன்னாடியெல்லாம் கௌதம் ஒரு சட்டை போட்டா வாவ் செமையா இருக்குன்னு சுபா சொல்லுவா. இப்போ கௌதம் என்ன பண்ணாலும் சுபாவுக்கு குறை தெரிஞ்சுது. கௌதம் பேசுறது அவளுக்கு கேலி பேச்சா தெரிஞ்சுது. அவன் சமையல் பண்ணி கொடுத்தா எல்லாம் உப்பா இருக்குன்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க கோபப்படுவாங்க அல்லது எரிச்சல் அடைவாங்க. உண்மையில சுபா விலக முடிவெடுத்த பிறகு அவளுக்கு கௌதம் கூட சண்டை போட ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. அந்த சண்டையின் மூலமா கௌதம் ஒரு நல்ல பையன் இல்லைன்னு தன்னையே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. உற்று நோக்க வேண்டிய அறிகுறி. உங்களை ஏத்துக்கிட்டவங்க திடீர்னு அடிக்கடி குறை சொல்ல ஆரம்பிச்சா இல்ல உங்க குறைகளை மட்டுமே பெருசா பேச ஆரம்பிச்சா நீங்க கவனிக்கணும். ஏன்னா உங்க மேல இருக்கிற ஈர்ப்பு குறையும் போது அவங்க கண்ணுக்கு உங்க நல்லது தெரியாது. 2. அர்ச்சனாவின் நிலை. தனிமை தேடலும் கவனம் திசை திரும்புதலும் த நீட் ஃபார் சாலிட்யூட். அர்ச்சனாவோட கணவர் அருண். அருண் என்ன பண்ணாலும் அர்ச்சனாவுக்கு தன்னுடைய தோழிகள் தன்னுடைய வேலைன்னு வேற விஷயங்கள்ல தான் அதிக கவனம் இருந்துச்சு. அருண் அவங்க கிட்ட பேச வர்றப்போ நான் இப்போ என் வேலையில இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அப்புறம் பேசலாம்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமா இருக்கலாம். ஆனா அதுவே ஒரு பழக்கமா மாறுனா நீங்க யோசிக்கணும். முன்னாடியெல்லாம் உங்க கூட நேரம் செலவழிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தவங்க இப்போ அவங்க நேரத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து வேற விஷயங்கள்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவங்க கவனிக்கிறத விட அவங்க மொபைலையோ இல்லைன்னா அவங்க யோசனையோ தான் அதிகமா பார்ப்பாங்க. உற்று நோக்க வேண்டிய அறிகுறி. உங்க மேல இருந்த கவனம் அட்டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுடைய உலகத்துல நீங்க இப்போ அவங்க மையப்புள்ளியா இல்லைன்னு அர்த்தம். அவங்க மனசு எங்கேயோ வேற ஒரு விஷயத்துல இல்லைன்னா வேற ஒரு ஆள் மேல ஈர்க்கப்பட்டிருக்கலாம். 3. பிரியாவின் உதாரணம். எதிர்காலத்தை பத்தி பேசாம இருக்கிறது த சைலன்ஸ் ஆன் ஃபியூச்சர். 3வது முக்கியமான உதாரணம் இது. பிரியா அவங்க காதலன் கார்த்தி கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வீட்ல வாழலாம்னு கனவா பேசுவா. ஆனா இப்போ நீங்க கல்யாணம் பத்தியோ இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டா அவங்க திடுக்கிடுவாங்க அல்லது தலைப்பை மாத்திடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு இப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க எதிர்கால திட்டங்கள்ல உங்களை சேர்த்துக்கலன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க இல்லாத ஒரு எதிர்காலத்தை அவங்க மனசுல கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் உங்க கூட சேர்ந்து பேசுற இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு சுமையா ஒரு பொய்யா தெரியுது. உற்று நோக்க வேண்டிய அறிகுறி. அவங்க உங்க கூட சேர்ந்து பார்க்கிற எதிர்கால கனவுகளை அவங்க நிறுத்திக்கிட்டாங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய சிக்னல். ஏன்னா அவங்களுடைய விலகல் மன ரீதியா ஆரம்பிச்சு இப்போ திட்டமிடல் பிளானிங் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த கதைகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். விலகலுங்கிறது ஒரு சின்ன சின்ன செயல் மூலமா வெளிவரும். அதை நம்ம கவனிக்காம இருந்தா அது ஒரு கட்டத்துல பெரிய தூரமா மாறிடும். சரி நண்பர்களே, இப்போ நாம அறிகுறிகளை பார்த்தோம். இந்த அறிகுறிகளை நீங்க உங்க உறவுல பார்த்தா என்ன பண்ணலாம்? 2 வழிகள் இருக்கு. 1. அந்த உறவை சரி செய்யறது. இன்னொன்னு விலகலை ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது. 2க்கும் தேவையான நடைமுறை தீர்வுகள் இதோ. 1. வெளிப்படையான உரையாடலை தொடங்குங்க. இனிஷியேட் அன் ஓப்பன் டயலாக். நீங்க அந்த அறிகுறிகளை பார்த்த உடனே ஒரு நாள் கூப்பிட்டு சண்டையோ குற்றச்சாட்டோ வைக்க கூடாது. நீங்க ரொம்ப அமைதியா வெளிப்படையான ஒரு உரையாடலை தொடங்கணும். எப்படி பேசணும்? குற்றச்சாட்டா இல்லாமல் உங்களுடைய உணர்வை மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க. உதாரணத்துக்கு, இப்போ கொஞ்ச நாளா நீ என்னோட பேசும்போது கொஞ்சம் ஆர்வம் இல்லாம பேசுற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைன்னா நாம சேர்ந்து வெளியே போறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது என்னோட கற்பனையா இல்ல உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனையா? நீ உண்மைய சொன்னா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவங்களுக்கு பேச ஒரு பாதுகாப்பான இடத்தை சேஃப் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க பேசுறதுக்கு தயாரா இருந்தா அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல வாய்ப்பிருக்கு. 2. உங்களுடைய நேரத்தை பிரிக்க கத்துக்கோங்க. லேர்ன் டு டிஸ்டிங்விஷ் யோர் டைம். ஒருவேளை அவங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கலன்னா நீங்க அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. அது உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதையை குறைக்கும். உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் யோர் ஓன் டைம். நீங்க அவங்க கூட இல்லாம
தனியா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, உங்க ஹாபி, உங்க நண்பர்கள், உங்க இலக்குகள் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பிஸியா, மகிழ்ச்சியா இருந்தா, அது ஒருவேளை அவங்கள யோசிக்க வைக்கலாம். நீங்க அவங்க கூட இல்லாம மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை அவங்க உங்களை தேடி வரலாம். 3. மாற்றத்தை ஏத்துக்க பழகுங்க. எம்ப்ரேஸ் அக்செப்டன்ஸ். எல்லாருக்கும் தெரியும், எல்லா உறவுகளும் நிரந்தரம் இல்லை. நம்ம கையில இல்லாத விஷயத்த நாம கட்டாயப்படுத்த முடியாது. ஒருவேளை உங்களுடைய முயற்சிக்கு அப்புறமும் அவங்க விலகத்தான் விரும்புறாங்கன்னா, அதை ஏத்துக்கோங்க. ஒரு சின்ன நிமிஷம் நீங்க யாருக்காகவோ மாறி, உங்களை நீங்க இழந்து, அந்த உறவை வேணாம்னு நினைச்சு வாழ்றதை விட, துணிச்சலா விலகலை ஏத்துக்கிட்டு, உங்களுக்கான சிறந்த வாழ்க்கையை தேடி போறதுதான் ரொம்ப தைரியமான விஷயம். 4வது, உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிரையாரிட்டைஸ் மென்டல் ஹெல்த். இந்த விலகலால் உங்களுக்கு மன ரீதியா பாதிப்பு வரலாம். நீங்க சோகமா இருக்கலாம். அந்த சமயத்துல உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. நல்ல நண்பர்கள், குடும்பத்து உறுப்பினர்கிட்ட பேசுங்க. உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் மற்றும் தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. தேவைப்பட்டா ஒரு நல்ல ஆலோசகரை, கவுன்சிலர் சந்திக்க தயங்காதீங்க. நண்பர்களே, நாம ஒருத்தவங்கள ரொம்ப நேசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்லைன்னா அது நம்ம கையில இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுல இருக்கணும். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். நண்பர்களே, ஒரு உறவு முறியும் போது, ஒரு பெண் விலகிப் போகும்போது, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு முதல்ல உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. விலகல்ங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒரு உறவுல நாம சந்தோஷமா இருந்தோமாங்கிறது தான் முக்கியம். அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நாம மனசுல வச்சுக்கலாம். உறவுகள் மாறும், மனுஷங்க மாறுவாங்க, அது இயற்கை. ஆனா இந்த அறிகுறிகளை நாம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஆயுதம் கிடைச்ச மாதிரி. அந்த ஆயுதத்தை வச்சு நாம ஒன்று உறவை சரி செய்யலாம். இல்லைன்னா அந்த மாற்றம் நம்மளை தாக்காமல் நாம விலகலை ஏத்துக்கிட்டு தைரியமா வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்க மனசு ரொம்ப வலிக்கும்போது நீங்க தனியா இல்ல. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கான இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான சரியான உறவு நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களை ஏத்துக்கிட்டு உங்களை கொண்டாடக்கூடிய உறவாதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்காக உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.